உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சரிப்பா, இப்ப இதுல உங்களுக்கு ஒரு சிறு குறை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எனக்கா? உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயா, எனக்கா இருந்தாலும் உடச்சு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குணசேகரன், நான் ஆன்மீகவாதி. என்கிட்ட வந்து எனக்கா உனக்கா இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு இந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. எனக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட தேவைகள் ரொம்ப குறைவுதான். எனக்கு தேவை சாப்பாட்டுக்கு 2 பருக்க சோறு, உடம்ப மறைக்க காவி வேட்டி, அவ்வளவுதான். எனக்கு ஆணையிட என் அப்பனை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஐயா, நீங்க சொல்லுங்க. அம்மா, உங்க பையன் விருப்பப்படுற மாதிரி அவரு சகோதரர்கள் அப்புறம் நீங்க உங்களுக்கு மட்டுமே வளர்ச்சி இருக்குமான்னா அப்படி இருக்காது. நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனா அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துக்கு ஏற்றங்களை மட்டுமே தரும். அதை பிரிச்சு சொல்ல முடியாது. புரியுதுங்கய்யா. எனக்கு சுமாரா இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும், அதான சொல்ல வரைய? அப்படி சொல்லல குணசேகரன். உங்களுக்கு நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு இன்னும் வெகு சிறப்பா இருக்கும்னு சொன்னேன். ஒட்டு மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். குடும்பத்தில் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம குணநலத்தால தான் வெல்லணும். அதைத்தான் நான் சொல்லுவேன். மற்றவங்கள மாதிரி பரிகாரம் பூஜை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். நம்ம விதியை ஒரு சில நேரங்களில் மதிய வச்சு வெல்லலாம் இல்லையா? அடுத்து வளர்ச்சி. உங்க வளர்ச்சி அளவுங்கிறது ஒன்று இருக்கு. உங்க வீட்டு அடுத்த தலைமுறையோட வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. இந்த அமைப்பு படி பார்த்தா நீங்க கிரகப்பிரவேசம் பண்ற தினத்தன்னைக்கு வீட்டு மகாலட்சுமி, அதாவது இந்த வீட்டு பெண்கள். எங்க அம்மா இருக்காங்களே ஐயா. அப்பா, உங்க அம்மா மகாலட்சுமி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவங்க வாழ்க்கையில பெரும்பகுதியை கடந்துட்டாங்க இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிற வயசு. அடுத்த தலைமுறைனா தங்கச்சி இருக்காளே ஐயா. ஆமா. அப்பா, நான் சொல்றது இந்த வீட்டு மருமகள்களை பத்தி. அவங்க அன்னைக்கு காலையில தலைக்கு குளிச்சுட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு மனசுல சந்தோஷம் பொங்க 5 முக விளக்கை ஏத்தணும். அதை விட முக்கியமான விஷயம், இவங்க குத்து விளக்கு ஏத்துறதை தாண்டி ஒரு தட்டுல அரிசியை கொட்டி அதுல 5 வெத்தலைய வச்சு ஒரு கிழங்கு மஞ்சளை வச்சு காமாட்சி விளக்க கிழக்கு முகமா பார்த்து ஏத்தணும். சரிங்க ஐயா. அப்போ என் மூத்த மருமக ஈஸ்வரி ஏத்த சொல்லலாமா? இல்லம்மா, அந்த நாள்ல சூரியன் உச்சம் பெற்று இருக்க மக நட்சத்திரத்துல இருக்கிற உங்க வீட்டு மருமக தான் ஏத்தணும். மக நட்சத்திரமா? ஜனனி மக நட்சத்திரம் மாமா. அந்த மருமக அந்த விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் தான் பூஜையை தொடங்கணும். ஐயா, செஞ்சுதான் ஆகணுமா? அம்மா, ஏன் சித்தாந்தம் இறை சித்தாந்தம். நீங்க என்ன கேக்குறீங்க? நான் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். என்ன குணசேகரன், அமைதியா இருக்கீங்க? பெண்களை முன்னிலைப்படுத்தினாதான் முன்னேற்றம். அதை உணர வேண்டிய தருணம். ஐயா, இத்தனை வருஷமா யாரை முன்னிலைப்படுத்தி குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? காலங்கள் மாறும் குணசேகரன். இதுவரை உங்களுக்கு இருந்த நல்ல நேரங்கள் மற்றவங்களுக்கும் வரலாம். ஆக மொத்தத்துல வளர்ச்சி உங்க குடும்பத்துக்கு தானே. உங்க புது வீட்டில் எல்லாருக்கும் நேரம் சிறப்பா இருக்கும். ஐயா, கடைசி தம்பி கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வச்சீங்க. தாய் மாமே வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் நல்லதுன்னு சொன்னீங்க. தாய் மாமே வர்றது வரைக்கும் கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சிருந்து அவர் வந்து தாலி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை நடத்தணும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னாச்சு?
அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட கலவரங்கள், தலைவலி, பிரச்சனை, டெய்லி சண்டை. நீங்கள் சொல்கிறீங்களே மக நட்சத்திரக்காரி, அந்த பொண்ணு இந்த நிமிஷம் இந்த வீட்டில் இல்லை, அது உங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளையோட புருஷனை வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையை அனுப்பிச்சி வச்சிருக்கேன், கடைசி தம்பியை. எங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் புருஷனை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூருக்கு ஓடிட்டா. இதை யார்கிட்ட போய் சொல்ல? சொல்லிட்டு தான் போனா. ஏம்மா பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருமா. ஐயா, அந்த அகங்காரம் பிடிச்ச வந்து விளக்கேற்றி தான் பூஜையை தொடங்கணுமா? அவள் வந்து விளக்கேற்றினா தான் குடும்பத்துக்கு நல்லது நடக்குமா? அது எப்படியா முடியும்? குணசேகரன், உங்க குடும்ப விவகாரம் எனக்கு தெரியாது. ஏன் மனக்கண்ணில் என் அப்பன் காட்டின காட்சியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். முடிவு உங்களோடது. ஐயா, ஆன்மீகமோ ஜாதகமோ எனக்கு சாதகமாக இருக்கணும், அப்போ தான் நான் ஏற்றுக்கிடுவேன். குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு சாதகமாக இருக்கணும், எதிரிக்கு பாதகமாக இருக்கணும். அதை மட்டும் தான் நான் கேட்க விரும்புகிறேன். என் வெற்றிக்கான மூல காரணம் அதான். கடவுளே வந்து இதை செய்யாத, இதை செய்யி அப்படின்னு சொன்னா கூட இதான் என் முடிவுங்கய்யா. கடவுளே வந்து சொன்னாலும் ஏற்காத குணசேகரன் என் பேச்சை ஏற்பாரா? நல்லது, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நல்லது நடக்கட்டும். ஐயா, கிரகப்பிரவேசத்துக்கு அவசியம் வரணும். அம்மா, நான் ஒன்று சொன்னேன், அதை ஏற்க உங்க மகன் மறுக்கிறாரு. அப்படின்னா என் வருகையையும் மறுக்கிறாருன்னு தானே அர்த்தம்? நான் துறவிம்மா. எனக்கு கோபம், வருத்தம், அகங்காரம் இந்த மாதிரி உணர்வுகளுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஒன்றுமா, அந்த வீட்டை குணசேகரன் தான் தாங்கணுங்கிற காலம் போய் மற்றவங்க தாங்குற காலம் வந்தாலும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும். அந்த மற்றவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். குணசேகரன் தம்பிங்களாக இருக்கலாம், இந்த வீட்டு மருமகள்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டுக்கு எந்த குறையும் வராது. வீடு தழைக்கும், செல்வம் பெருகும். சரிங்க ஐயா. நல்லது நடக்கட்டும். வாங்க ஐயா. நான் வரேம்மா. வாங்க, போயிட்டு வாங்க. ஞானம், அனுப்பிச்சிட்டு வாடா. சரிம்மா, வாடா. என்னப்பா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? ஏம்மா, இந்த சாமி வாக்கெல்லாம் ஓன் திருப்திக்காக தான் பார்க்க சொன்னேம்மா. எவ்வளோ ஒருத்தி வந்து விளக்கேற்றி தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த குடும்பத்துக்கு நல்லது என்னால் தான் நடக்கும், என்னால் மட்டும்தான் நடக்குமா? ஏம்மா, கொஞ்சமாச்சும் தனியா நடந்து பழகலாம்லம்மா. இல்லைன்னா தனியா கடந்து நீ தான் அல்லாடணும். அட போடி, நடந்து இப்போ நான் என்னத்தை சாதிக்க போகிறேன்? நடக்காமல் இருந்தாலாவது உன்னை இன்னும் 2 நாளைக்கு சேர்த்து இருக்க விடுவாங்கல்ல. யாரு அவங்களா? விட்டுப்பட்டாலும் அந்த வீட்டுக்கு கொத்தனார் சித்தாள் ஜோலி தான் நாங்கள் இன்னும் பார்க்கல. மற்ற அம்புட்டு ஏற்பாட்டையும் எங்களை தான் வச்சு செய்ய சொல்லியிருக்கு அந்த கிழவி. அதில் ஒன்று பெசகிச்சுன்னு வச்சுக்கவே எங்களை சேந்தில் ஏற்றி உட்கார வச்சிரும். அதுக்கு தாண்டி சொல்கிறேன் கூறு கெட்டவளை. இப்போ போனால் எல்லா சோழியும் உன்னையே செய்ய சொல்லுவாங்க. என் சாக்க சொல்லி இங்கே இருந்துட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு நேராக போய் இறங்கிடு. எல்லா சோழியையும் அந்த ஈஸ்வரியும் நந்தினியுமே பார்க்கட்டும். அங்கே எல்லார் முன்னாடியும் ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி காட்டிக்கோ. அம்புட்டு தான். இவ்வளோ நடந்து உனக்கு புத்தி மாறல. ஐடியா தர. வாங்க மாப்பிள்ள. என்னத்த இப்ப எப்படி இருக்கீங்க? என்னத்த மாப்பிள்ள,
முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொன்னாங்க. இப்போ என்னமோ திரும்ப எக்ஸ்ரேல பார்த்தோம், எலும்பு கூடலை, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்ன அத்தை, நீங்களே நர்ஸா வந்துக்கிட்டு இப்படிலாம் பேசலாமா? எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் இந்தாங்க, இதை இல்லைங்க, வச்சுக்கோங்க. வேண்டாம், தேவைப்படாது. ஏன்? அவங்களுக்கு பென்ஷன் வருது, எங்களுக்கு தேவையானதை நாங்களே பார்த்துக்கறோம். அப்புறம் எதுக்கு கை நீட்டிக்கிட்டு? தேவையில்லை. என்ன பார்க்குறிய? வேண்டான்னா விடுங்களேன். இப்போ நீங்கள் கர்ணபிரபு ஆட்டம் ரகசியமாக வந்து நீட்டுவீங்க. நாளைக்கு உங்கள் அண்ணன் எல்லார் முன்னாடியும் வச்சு பக்கத்தை குடும்பம், எங்ககிட்ட வாங்கி தின்ன குடும்பம்னு நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவார். எங்களுக்கு தேவையா இது? எங்களுக்கு அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன கேட்டாலும் இது ஒன்றுத்து சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. ரேணுகா, பேசாம இருடி. மாப்பிள்ள, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பா இல்லாத பொண்ணு, ஒத்த ஆளா கிடந்து கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டேன். அது வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு தான் யார் என்னை எது பேசினாலும் அதை தொடச்சி போட்டுட்டு திரும்ப திரும்ப உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. என் காலத்துக்கு அப்புறம் அவ சங்கடப்பட்டு நிக்க கூடாது மாப்பிள்ள. கொஞ்சம் பார்த்துக்குங்க மாப்பிள்ள. உங்க மகன் எப்படி வாழ்க்கை பூராவும் சுகமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே ஆசை தானே எனக்கும் இருக்கும். என்ன அத்தை, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் உங்க பொண்ணை விரட்டி விட்டுட்டுனா இல்ல கை விட்டுட்டுனா? இப்படி பேசுறீங்க பாருங்க, இதுவே போதும் ஆயுசுக்கு கொல்லாம கொல்றதுக்கு. இந்தாரு, உங்க அம்மா கூட இருக்காங்கன்னு ரொம்ப துள்ளாத. என்ன என்னங்க, நான் என்ன துள்றேன்? ரேணுகா, போது நிப்பாட்டுமா. மாப்பிள்ள, கிரகப்பிரவேசத்துக்கு பிறந்த வீட்டு சீர் செய்யணும்னு சொன்னீங்களாமே? ஆமா, நீ லாரியில கொண்டு போய் இறக்கு, அவங்க கணக்கு போட்டு வாங்கிக்கிடுவாங்க. என்னம்மா பேசிக்கிருக்க நீ? உனக்கே கால் ஒடிஞ்சு போய் கேப்பார் இல்லாம படுத்து கிடக்குற. உன்னைய பார்க்கவே ஒரு நாதி இல்ல. இப்ப சீராடுறத ரொம்ப முக்கியமாக்கும். ஏய், அப்படி இல்லடி, முறைன்னு ஒன்று இருக்குல்ல. என்ன முறை? என்னம்மா முறை? கல்யாணமாயி புள்ள பிறந்து அது உட்கார காத்துக்கு இருக்கு. இப்ப போய் சீரை கொண்டா மோர கொண்டான்னு கேட்டுக்கு இருப்பாங்களாம். நீ அதை செஞ்சுக்கு இருக்க போறியா? ஒன்னும் தேவையில்லை, பேசாம இரு. மாப்பிள்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ மன வருத்தத்துல பேசுறா. இப்ப கூட நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் கால் நல்லா இருந்திருந்தா ஓடி ஆடி அம்புட்டு ஒத்தாசை பண்ணியிருப்பேன். கடவுள் என்னை இப்படி உட்கார வச்சுட்டாரு, ஒன்றும் செய்ய முடியல. ஆனா மனசெல்லாம் அங்கதான் இருக்குது தம்பி. மா போதுமா, நிப்பாட்டு. ஏய், என்ன இப்போ? இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு அவங்கள அடக்கிக்கிட்டே இருக்க? இந்தாரு, இதெல்லாம் சரியா வராது. நான் வண்டியில இருக்கேன், நீ சட்டு புட்டுன்னு உங்க அம்மா கிட்ட என்ன பேசணுமோ பேசிட்டு வெளியில வா, கிளம்புவோம். இப்ப வா. பின்ன நாளைக்கு காலையில விசேஷத்தை வச்சுக்கிட்டு இப்பவான்னு கேக்குற? அங்க ஊர்பட்ட வேலை இருக்குமா, கிளம்பு. நான் கூட இம்புட்டு நேரம் அவளுக்கு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரேணுகா, மாப்பிள்ள கூப்பிடுறாரு இல்லம்மா, நீ கிளம்பு, போய் சோழிய பாரு. மா என்னம்மா நீ? சாப்பிட கூட இல்ல, மாத்திரையும் போடல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டு விசேஷத்தை முதல்ல போய் பாரு, அதுதாம்மா முக்கியம். பொறுப்பா கூட மாட எல்லாத்தையும் செய்யுமா. கிளம்பு. எனக்கு இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நான் பாத்துக்கிறேம்மா. சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்க. ஆ ஏதாவது தேவையாண்டா ஃபோன் பண்ணு. சரிம்மா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது. நாளைக்கு ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். நீ போயிட்டு வாம்மா. மாப்பிள்ள, நீங்க கூட்டிட்டு போங்க. ஆ சரிங்க அத்தை, நான் வரேன். உடம்பு பாத்துங்க. ஆ வா. வரேன். போம்மா. என்னங்க, டிஃபன் ரெடி. இப்போ ரொம்ப அவசியம். ஏய், ஏண்டி,
என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி. போன தடவை போகும்போது என்கிட்ட சொல்லாம போயிட்டாக, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. என்னம்மா நடிச்ச நீ? இப்ப சொல்லிட்டு தானே போயிருக்கா? என்ன தப்பு நீ கிழிச்ச? ஏங்க, அவ புருஷன் அவளுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்கான், இவ கிளம்பி போறா. நான் குறுக்கால படுத்து சினிமா டைலாக் மாதிரி முடிஞ்சா என்ன தாண்டி போ நான் பேச முடியும்? இதெல்லாம் அவங்க விஷயங்க. ஓ, அவங்களோட விஷயம். அண்ணன் எல்லாமா வந்துட்டான அந்த கொம்பப்பாய, அவங்க விஷயமா? ஏய், எங்க அண்ணனை பத்தி முழுசா தெரியாம விளையாடிட்டு இருக்காவ. அதுக்கு நீங்க புகை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இருக்குடி. அவ வந்து எடுத்து கொடுத்ததுனால தானே நீ காலில் சலங்கைய கட்டிட்டு ஆடுற. ஆடு ஆடு, எம்பிட்டு ஆடுறியோ ஆடு. ஆனா எங்க அண்ணன் சுயரூபம் எடுக்கும்போது உங்க ஆட்டம்லாம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. நான் மனசுல அம்பட்டியும் வச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். உனக்கு வைக்கிறேன் பாரு வேட்டு. உங்க அப்பா உங்க ஆத்தா அத்தனை பேரும் அலறணும். அப்படி செய்வேண்டி. கதிரு, டேய் கதிரு. உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. தெரியும் கொஞ்சம். டேய் கதிரு, இங்க வாடா. வா. என்னண்ணா? அவா இவரும் இவர் வாயும் கிறுக்கு பையன். எங்க அப்பனை ஆத்தாலையும் அலற விட போறியா நீ? உன்னை என்னைக்கு கட்டி வச்சாங்களோ அன்னிலேருந்தே எங்க அப்பனும் ஆத்தாலும் அலறிட்டு தான் கிடக்காக. இவனும் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டான். இவன் தம்பி பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தாலும் அது இவனுக்கு பிடிக்கல. நல்ல அண்ணன் தம்பிங்க வந்து வாச்சிருக்கு பாரு. இல்லடா, அண்ணன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்காரா. என்னமோ யோசிச்சுட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. காலையில அந்த ஐயா வந்து ஜனனி தான் விளக்கேற்றணும்னு சொன்னாரு. சரி, அது கூட பரவாயில்ல விடு. ஆனா சக்திய கிரகப்பிரவேசத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரேடா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அதான் உங்ககிட்ட அதை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அண்ணன் சொன்னதுல என்னென்ன தப்பு? என்ன தப்பு இருக்குங்கிற? இந்த பாருண்ணா, இந்த விஷயத்துல நம்ம அண்ணனை விட்டு கொடுக்க கூடாது. சரிடா, அவ்வளவுதான் சொல்லுவேன். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த சக்தி பையன் நமக்கு ஒரு போனை பண்ணி பேசிருக்கலாம்லடா. அம்மா, அவன் ஒரு சொம்பப்பாய. அவன் ரெண்டு பக்கமும் தலையாடுறவன். டிக்கெட்டு போட்டு வர வச்சிருக்கான்னா பாரு, எவ்வளவு திமிரு அவனுக்கு. இதை விடக்கூடாதுண்ணா, இது நமக்கு தன்மான பிரச்சனை. அண்ணனை விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் இதை சும்மாவே விட்டுறக்கூடாதுண்ணா. சத்தியம் பண்ணுங்க. கிரகப்பிரவேசத்துல இந்த நாச்சியப்பன் ஜனனி இந்த குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணணும்ல. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. ஓ, யோசிக்கிறியா நீ? டேய் நான் ஒன்னும் யோசிக்கலடா. நீ யோசிச்சுக்கிட்டே இருந்த. டேய் இது நம்ம தம்பி சக்தியோட வாழ்க்கைடா. ஆனா நான் விட மாட்டேன். சக்தியோட வாழ்க்கைன்னு யோசிச்சு இல்ல, ஒரு நிமிஷம் அவன் நம்ம நிலைமைய பத்தி யோசிச்சானா? எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். எனக்கும் தான்டா. அவரை தலைகுனிய வச்சிட்டான்ல, விட மாட்டேன். அந்த குடும்பத்தை மொத்தமா பழிவாங்காம விட மாட்டேன், விடவே மாட்டேன். டேய் நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வரலடா. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு பேசலாம் தான்டா வந்தேன். நீ கோவப்படாதடா. நீ என்ன சொன்னாலும் இதான் என் முடிவு. இதான் சரி, அவங்க பழிவாங்காம விட மாட்டேன். நீ வா, நம்ம போய் பேசிக்கலாம் வா. டேய் கோவப்படாதடா. எப்ப பாரு ஏன்டா அப்படி கோவப்படுற? சக்தி, நாளைக்கு காலையில கிளம்புறோம்ல? எங்க? என்ன விளையாடுறியா? நாளைக்கு புது வீட்டு கிரகப்பிரவேசம். எங்க நீ இவ்ளோ கூலா கேக்குற? எனக்கு மதுரை நினப்பெல்லாம் மறந்தே போச்சு ஜனனி. 2 நாள் உன் கூட இங்க இருந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஓகே தான். ஆனா முதல்ல நாளைக்கு காலையில டிக்கெட் போடு. நாம போக வேண்டாம் ஜனனி. ஏன்? நம்ம வரக்கூடாதுன்னு தான் சிவசுவை விட்டு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி யாரும் சொல்லலை. இதுலயே உனக்கு புரியலையா? நம்ம அங்கே வரக்கூடாதுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஜனனி, என்ன? சக்தி, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பேசிக்கா உங்க அண்ணனோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? அவர் சொல்றத செஞ்சுட்டு லைஃப் ஃபுல்லா அவருக்கு கீழேயே நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். அவரை மீறி ஒரு இன்ச் யோசிச்சா கூட அது அவருக்கு எதிரா நம்ம செயல்படுறதா அவரா நினைச்சுக்கிறாரு. ஆனா அந்த வீட்டை ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். உனக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, ஈக்குவல் ரைட்ஸும் இருக்கு. அண்ட் அந்த வீட்டு மருமகளா அந்த புது வீட்டுக்கு போய் ஈஸ்வரி அக்கா சொன்னாங்கல்ல, சாமியார் விளக்கேத்த சொல்லிருக்காரு, அதுவும் நான் ஏத்தணும், அப்பதான் ஹோல் ஃபேமிலிக்கும் நல்லதுன்னு. அதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதை செய்யணுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இல்லை ஜனனி, அது நடக்காது. நான் போறத கூட அவங்க ஏத்துப்பாங்க. ஏன்னா நான் அவர் தம்பி, அவங்க வீட்டு பையன். என் மேல பெருசா அவங்களுக்கு கோபம் இருக்காது. ஆனா நீயும் நானும் சேர்ந்து போனா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஜனனி. ஏதாவது ஒன்று நடக்கும். நம்ம போக வேண்டாம் ஜனனி. போக வேண்டானா இப்படியே எங்கேயே உட்காந்துருக்கலாமா? எத்தனை நாளைக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியல ஜனனி. ஆனா நாம நாளைக்கு அங்க போறது சரியா இருக்காதுன்னு தோணுது. நம்ம அங்க போக வேண்டாம். சக்தி,